புது புது ட்ரெண்டிங் வீடியோக்களை பார்க்க நம்ம தமிழ் ட்ரெண்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை டச் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷன் வரும், அதை அழுத்திக்கோங்க. அப்போதான் நாம போடுற புது புது வீடியோக்கள் உங்களுக்கு வந்து கொண்டே இருக்கும். திருவண்ணாமலையில் ஏற்பட்ட நிலச்சரிவு ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிக பெரும் அளவுல சோகத்தில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த சம்பவத்துல சின்ன சின்ன பசங்க பார்த்தீங்கன்னா 5 பேர் காலமாகி இருக்காங்க. மொத்தமாக 7 பேர் இந்த சம்பவத்துல காலமாகி இருக்காங்க. ஏன் இந்த சம்பவம் நடந்தது, எதனால நிலச்சரிவு நிகழ்ந்தது, இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய மர்மங்கள் என்ன, திடீரென இப்படி ஒரு சம்பவம் நடந்தது எதனால் அப்படின்ட்டு இந்த விவகாரம் பற்றி, திருவண்ணாமலையில் ஏற்பட்ட இந்த நிலச்சரிவு பற்றி இதுவரை யாருக்கும் தெரியாத வெளிவராத பல அதிர்ச்சியான உண்மைகள் எல்லாத்தையும் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக துல்லியமாக பார்க்க போகிறோம். கடைசி வர பாருங்க, எல்லாமே உங்களுக்கு சிறப்பாக புரியும். அதுக்கு முன்னாடி காலமான அந்த 7 பேரின் ஆன்மா சாந்தி அடையணும் அப்படின்ட்டு நினைக்கிறவங்க இந்த வீடியோவை மறக்காம லைக் பண்ணுங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளார போகலாம். வங்கக்கடலில் உருவான பெஞ்சல் புயல் பார்த்தீங்கன்னா நவம்பர் 30ஆம் தேதி இரவு கரையை கடந்தது. அந்த சமயத்தில் விழுப்புரம், செங்கல்பட்டு, திருவண்ணாமலை, கிருஷ்ணகிரி போன்ற மாவட்டங்களில் மழை வெளுத்து வாங்கியது. தற்போது வரைக்கும் ஒரு சில இடங்களில் மழை பெய்து கொண்டுதான் இருக்கின்றது. இதன் காரணமாக இந்த மாவட்டங்களில் இருக்கக்கூடிய நீர்நிலைகள் எல்லாம் நிரம்பி வழிந்து வருகின்றது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா டிசம்பர் 1ஆம் தேதி திருவண்ணாமலையில் மிக பெரும் மண் சரிவு, நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலை மலை அடிவார பகுதியான வஉசி நகர் கருமாரியம்மன் கோவிலின் பின்புறத்தில் சுமார் 75 குடியிருப்புகள் இருக்கின்றது. இங்கு பெய்த கனமழையின் காரணமாக தீபமலையில் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. அப்போது 11வது தெருவின் குடியிருப்பு பகுதியில் சுமார் 40 டன் எடை கொண்ட பாறை உருண்டு வந்து விழுந்ததில் ஒரு வீடு பாறை மற்றும் மண்ணால் மூடப்பட்டு முழுவதுமாக சேதமடைந்தது. ஐயோ, அந்த வீட்டுக்குள் இருந்தவர்களின் நிலை என்ன ஆனதோ என்று அக்கம் பக்கத்தினர் கதறி கூச்சலிட்டனர். இந்த வீட்டில் தங்கியிருந்த 7 பேர், மொத்தம் அந்த வீட்டில் 7 பேர் இருந்ததாக உள்ளூர் வாசிகள் சொல்லி இருக்காங்க. இந்த சம்பவத்துல பார்த்தீங்கன்னா 7 பேர் காலமாகி இருக்காங்க. இதுல 32 வயதான ராஜ்குமார், 26 வயதான அவருடைய மனைவி மீனா, கௌதம் 9 வயது, இனியா 7 வயது, மகா 12 வயது, வினோதினி 14 வயது, ரம்யா 12 வயது. இந்த 7 பேரும் தான் பார்த்தீங்கன்னா இந்த விவகாரத்தில், இந்த நிலச்சரிவில் காலமாகி இருக்காங்க. இந்த 7 பேரில் 2 பேர், கௌதம் 9 வயது, இனியா 7 வயது, இந்த 2 பிள்ளைகளும் ராஜ்குமார் மீனா தம்பதியின் பிள்ளைகள். இவங்களுடைய வீட்டில் தான் இந்த சம்பவம் நடந்தது. மற்ற 3 பிள்ளைகளுமே பார்த்தீங்கன்னா பக்கத்து வீட்டு பிள்ளைகள் என்பதும் தெரிய வந்திருக்கின்றது. இந்த சம்பவம் நடந்து கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கு பிறகு 2 பேரின் உடல்கள் மட்டும்தான் மீட்கப்பட்டது. மத்திய, மாநில, தேசிய பேரிடர் மீட்பு குழுவினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர் அப்படின்ட்டு பலரும் போராடியும் பார்த்தீங்கன்னா 24 மணி நேரமாக எதுவுமே செய்ய முடியாத ஒரு நிலை. அந்த அளவுக்கு கடினமான ஒரு சூழ்நிலை தான் அங்கு இருந்திருக்கின்றது. இந்த மண் சரிவில் சிக்கியவர்களை இவ்வளவு நேரமாகியும், கிட்டத்தட்ட 24 மணி நேரமாகியும் மீட்க முடியாததற்கு என்ன காரணம், அங்க மண் சரிவு ஏற்பட என்ன காரணம் அப்படின்ட்டு விசாரித்து பார்த்ததில் மிக பெரும் அதிர்ச்சியான தகவல்கள் எல்லாம் வெளியாகி இருக்கின்றது. அதாவது அந்த அண்ணாமலையார் கோவிலை சுற்றி 14 கிலோமீட்டர் தூரம் கிரிவல பாதை இருக்கின்றது. இதில் நகர பகுதிக்குள் வரக்கூடிய 5 கிலோமீட்டர் தூரத்தில் 4 கிலோமீட்டர் தூரம் மிக பெரும் அளவில் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. இந்த கிரிவல பாதையிலிருந்து தீபமலையின் உயரம் 2600 அடி. இதில் 600 அடி உயரத்துக்கு ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. மலை அடிவாரத்தில் புது புது நகர்கள் உருவாகி சுமார் 60 வீதிகள் ஆகிவிட்டது. இந்த வீதிகளும் இருசக்கர வாகனங்கள் செல்லக்கூடிய வகையில் மட்டுமே இருக்கின்றது என்பதும் குறிப்பிட வேண்டிய விஷயம். இதனால் மழை காலங்களில் மலையில் இருந்து வரும் ஊற்று நீர் எளிதாக வெளியேற முடியாத மிக பெரும் அவல நிலை இருந்து வந்திருக்கின்றது. இந்த மலையை சுற்றி சமுத்திரம், அத்தியேந்தல்,
அடி அண்ணாமலை, வேங்கிக்கால் என 4 ஏரிகள் இருக்கின்றது. இந்த ஏரிகளுக்கு மலையிலிருந்து நீர் வரக்கூடிய வழிபாதைகள் அனைத்தும் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருக்கின்றது. அடிவாரத்தில் தண்ணீர் தேங்கி மலை அடிவாரத்தில் மண் ஊறிவிடுகின்றது. அது மட்டுமல்லாமல் ஆக்கிரமிப்பு செய்து வீடுகள் கட்ட பாறைகளை உடைக்கும் போது மலையில் தளர்வும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாகத்தான் இப்படி மிக பெரும் அளவிலான ஒரு மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இது தொடர்ந்தால் இனி வரும் காலங்களில் பாறைகள் உருண்டு வந்து விழுந்து இதே மாதிரியான பல அசம்பாவிதங்கள் நடக்கும். இன்னும் ஏகப்பட்ட பேர் இதனால் பாதிக்கப்படுவார்கள் அப்படின்ற அதிர்ச்சியான தகவலும் தற்போது வெளியாகி இருக்கின்றது. இந்த மண் சரிவில் சிக்கியவர்களை மீட்க முடியாததற்கு இன்னொரு காரணம், அதாவது தற்போது இந்த 7 பேரும் மீட்கப்பட்டுட்டாங்க, இவங்களுடைய உடல் மீட்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் 24 மணி நேரமாகியும் மீட்கப்படாததற்கு காரணம், மலை மேலிருந்து மழை நீரும் ஊற்று நீரும் மண்ணோடு மண்ணாக கலந்து வந்து கொண்டிருந்தது. இதனால் அடியில் மண் அரிப்பு ஏற்பட்டிருக்கின்றது. மண் எடுக்கும் போது மீண்டும் மீண்டும் தளர்வாகி மண் சரிவு ஏற்பட்டு கொண்டே இருந்திருக்கின்றது. இதனால மீட்பு பணிகளை செய்து வருபவர்கள் நொந்து போய் இருந்திருக்கின்றார்கள். முன் எப்போதும் இல்லாத அளவுக்கு பெய்த கனமழையால சாத்தனூர் அணை நிரம்பியதாலையும் திருவண்ணாமலையை சுற்றியுள்ள பல ஏரிகள் வழிந்து உடைந்ததாலையும் மிக பெரும் அளவிலான பாதிப்புகள் திருவண்ணாமலையில் ஏற்பட்டிருக்கின்றது. இது முதல் சம்பவம் அல்ல. திருவண்ணாமலையில் கடந்த சில தினங்களாக இது 4வது நிலச்சரிவு, 4வது இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. ஏற்கனவே வஉசி நகர் பகுதியில் 2 இடத்திலையும் சோமவார குளம் மேல் பகுதியிலும் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. தற்போது தீபமலையினுடைய தென்கிழக்கு பகுதியில் மேல் மலையில் ஒரு இடத்தில் நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இப்படியாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 இடத்துல கடந்த 2 நாட்கள்ல நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. இப்படி ஒரு சம்பவம் நடந்த பிறகு அடுத்தடுத்து அங்கு நடந்த விஷயங்கள் அனைத்தும் திகிலூட்டும் வகையில் இருந்தது. அதாவது மண்ணுக்குள் புதைந்த அந்த வீட்டுக்குள் ஆட்கள் இருக்கிறார்களா என்பதை கண்டுபிடிக்க மோப்ப நாய்கள் ரூபியும் மிர்சியும் வரவழைக்கப்பட்டிருக்கின்றது. அரக்கோணத்தில் இருந்து ஹைட்ராலிக் ஏர் லிஃப்டிங் பேக், ஹிட்டாச்சி வாகனங்கள் உள்ளிட்டவையும் அங்கே சென்றிருக்கின்றது. இருந்தாலும் அந்த வீடு அமைந்திருக்கக்கூடிய பாதை அப்படின்றது ஆக்கிரமிப்பு பண்ணப்பட்ட பாதை, குறுகலான பாதை. இதன் காரணமாக ஜேசிபி உள்ளிட்ட வாகனங்கள், கனரக வாகனங்கள் கூட உள்ள செல்ல முடியாத ஒரு சூழ்நிலை. அது மட்டுமல்லாமல் அன்றைய இரவு மழை தொடர்ந்து பெய்து வந்ததாலையும் மின்சாரமும் துண்டிக்கப்பட்டிருந்ததாலையும் மீட்பு பணிகள் மிக பெரும் அளவில் தொய்வு அடைந்திருந்தது. இப்படியாப்பட்ட ஒரு சூழ்நிலையில தான் பார்த்தீங்கன்னா திங்கட்கிழமை அதிகாலையில் தான் மீட்பு படையினர் தொடர்ந்து தீவிரமான பணியில இறங்கினாங்க. கிட்டத்தட்ட 40 டன் பாறை, ஏகப்பட்ட மண்கள் குவிந்து போய் கிடந்திருந்தது. இதனால மீட்பு படையினருக்கு மிக பெரும் சிரமம் ஏற்பட்டது. புதைந்த அந்த வீட்டின் அருகே கிடந்த மண் குவியல்களை அப்புறப்படுத்தி தான் மீட்பு படையினர் முதல்ல கௌதமன் என்ற சிறுவனினுடைய உடலை மீட்டாங்க. மண்ணும் பாறைகளும் சேர்ந்து இறுக்கி கிடந்த மணல் பரப்புகளை வெட்டி எடுத்துதான் 2வதாக சிறுமியை மீட்டாங்க. அதன் பிறகு ஆண், அதாவது ராஜ்குமார் ஒருவருடைய உடல் மீட்கப்பட்டது. இப்படியாகத்தான் பார்த்தீங்கன்னா அந்த 7 பேரின் உடல்களும் கிட்டத்தட்ட 35-40 மணி நேரம் கழித்து தான் மொத்தமாக மீட்க முடிந்தது. இது அனைத்துக்குமே காரணம் ஆக்கிரமிப்பு பகுதிகள். மலை பகுதிகளில் அனுமதி இல்லாமல் வீடு கட்டியிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லப்படுகின்றது. தொடர்ந்து அந்த பகுதிகளில் ஆக்கிரமிப்பு செய்ததாலையும் மண்களை நோண்டி நோண்டி மலைகளை குடைந்து குடைந்து வீடுகளை கட்ட தொடங்கியதாலையும் மிக பெரும் அளவிலான மண் சரிவு ஏற்பட்டு இந்த மாதிரியான ஒரு மோசமான நிலை ஏற்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் நடந்த இந்த சம்பவம் ஒட்டுமொத்த தமிழக மக்களையுமே மிக பெரும் அதிர்ச்சியில் ஆழ்த்தி இருக்கின்றது. இந்த பெஞ்சல் புயல் காரணமாக, இதனுடைய தீவிரத்தின் காரணமாக இதுவரைக்கும் பெருமளவு மழையையும் பெருமளவு சேதத்தையும் சந்திக்காத திருவண்ணாமலை மாவட்டமே மிக பெரும் அளவில் இந்த புயலின் காரணமாக சந்தித்திருக்கின்றது. மலை ஆக்கிரமிப்புகளும் மலையிலிருந்து வரக்கூடிய தண்ணீரானது பார்த்தீங்கன்னா செல்வதற்கு வழி இல்லாததாலையும் அவங்க கட்டியிருக்கக்கூடிய அந்த வீட்டின் அருகிலேயே ஊறி ஊறி தண்ணீர் ஊற்றெடுத்து அந்த கட்டிடம் பலவீனம் அடைந்து முதல்ல
மண் சரிவு ஏற்பட்டிருக்கின்றது. அந்த மண் சரிவின் காரணமாக மலை உச்சியில் இருந்த 40 டன் பாறை அப்படியே உருண்டு வந்து அந்த வீட்டின் மீது விழுந்திருக்கின்றது. இது அனைத்திற்கு காரணம் மனித தவறு அப்படின்றத விட வேற எதுவும் சொல்லிட முடியாது. இயற்கைக்கு முன்னாடி யாரும் எதுவும் செய்ய முடியாது அப்படின்றதுக்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. இருந்தாலும் இயற்கைக்கு எதிராக மனிதர்கள் செய்த இந்த வேலை தான் இந்த மோசமான சம்பவத்திற்கு காரணம் அப்படின்றதையும் மறுத்துவிட முடியாது. திருவண்ணாமலையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்தை பற்றியும் ஆக்கிரமிப்பு செய்ததால தான் மலையை குட்டாய்ந்து அதனுள் வீடு கட்டியதால தான் இப்படி ஒரு சம்பவம் ஏற்பட்டிருக்கின்றது. திருவண்ணாமலையில் இதற்கு முன்பும் பார்த்தீங்கன்னா அடிக்கடி நில அதிர்வுகளும் வந்திருக்கின்றது. இப்படி பல சம்பவங்கள் நடந்திருக்கும் போது அங்கே வீடு கட்டியதும் வீடு கட்ட அனுமதித்ததும் மிக பெரும் தவறு என்பதை ஒரு முறைக்கு இருமுறை சொல்லியே ஆக வேண்டும். திருவண்ணாமலையில் நடந்த இந்த சோகமான சம்பவத்தை பற்றி, மோசமான சம்பவத்தை பற்றியும், அங்கே ஆக்கிரமிப்பு பண்ணதால தான் இப்படி ஒரு மோசமான அசம்பாவிதம் நிகழ்ந்தேறி இருக்கின்றது, அதை பற்றியும் நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கமெண்ட்ல பதிவு செய்யுங்க. இந்த மாதிரியான சம்பவம் இன்னொரு முறை நடக்காம இருப்பதற்கு என்ன செய்யணும் அப்படின்ற மாதிரியான உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்ல சொல்லுங்க. மறக்காம இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. திருவண்ணாமலையில் நடந்த இந்த மோசமான சம்பவத்திற்கு என்ன காரணம் அப்படின்றத ஒட்டுமொத்த மக்களும் தெரிந்து கொள்ள இந்த பதிவு நிச்சயம் உதவும்.